டேய் மச்சான், ஆரம்பம் மச்சான், என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாரு, யார் வந்திருக்காங்க பாரு. அடே மச்சான், நீ எப்படா உயரம் குறைஞ்சு புடவை கட்டிக்கிட்டு? அடே சரசா, நீயா? ஐயா, என்ன இந்த நேரத்துல அண்ணனை தேடிக்கிட்டு? ஒண்ணு இல்ல, ராத்திரி சோத்துல கறி குழம்போட கருவாட்டை கடிச்சுக்கிட்டேன், உறக்கமே வரல. உங்க அண்ணனை பார்த்து விக்ரமாதித்யங்கரை, பஞ்சேந்திர கரை இதெல்லாம் கேட்டு போலான்னு வந்திருக்கிறேன். பொம்பளையா லட்சணமா இருக்கு தெரியல, பொறுக்கித்தனமா பண்ற, பிகில் அடிக்கிற. நீ என்ன போலீஸ்காரன் மகளா? அது இல்லையா, திருடங்க வந்தா இங்க ஆள் முழிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றதுக்காக அப்படியே ஒரு பாவலா பண்ணு. அதென்னது அங்கிருந்து ஒரு பிகில் சத்தம் வருது? அது அது ஒண்ணு இல்ல, அது அது எதிரணி. பொட்டல் காட்டுல மலையா இருக்குதுங்கிற. ஆமா, உங்க அண்ணன் எங்க போயிருக்கிறான்? மேட்னி ஷோக்கு போயிருக்காரு. மேட்னி ஷோவுக்கு? என்ன தெருவுல நிக்கிற விளக்கு கம்பா நினைச்சியா? போற வரவெல்லாம் சுண்ணாம தடவிட்டு போறதுக்கு? ராத்திரி நேரத்துல மேட்னி ஷோவா காட்டுறான்? ஸ்பெஷல் சொன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு விடுவான், சிவராத்திரிக்கு விடுவான், இன்னைக்கே விடுறான். ஏதோ ஒண்ணு விடுறாயா? எதுக்கா விடுறான்? என்ன விடுறான்? அலிபாபா 40 திருடர்களும். 40 திருடர்களும்? ஓஹோ, ஒரு திருட யாருங்கிறது எனக்கு தெரியும், பாக்கி 39 பேர் யாரு? சரி. ஆமா, வயசு வந்து தங்கச்சிய தனியா வீட்டுல விட்டுட்டு உங்க அண்ணன் எப்படி போனா? ஏய்யா, உனக்கு மூளை இருக்கா? எனக்கு இருக்குது. எனக்கும் இருக்கு. தனியா விட்டுட்டு போகாத அண்ணன் இன்னைக்கு என்ன தனியா விட்டுட்டு போனாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ துணையா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? தவறு, நீ சும்மாச்சும் சொல்றியோ இல்ல டூ படிக்கிறியோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னைக்கு நான் மாளிகையில பாத்துறோம், அன்னைக்கே என் கண்ணு மேல போட்டேன். அப்பா, இப்போ அது காதலிக்கிறேன்னு வெளிப்படையா சொன்னியே. யோ அம்மாவாசை, இன்னைக்கு நல்ல நாளு. அம்மாவாசையில திருடனுக்கெல்லாம் கொண்டாட்டம் இன்னைக்கு. எதுக்கு நான் தோட்டத்தை ஒரு சுத்து பாதிச்சு வந்துடுறேன். அட நீ ஒண்ணு நல்ல நாளு காதல் டூயிட் பாடலான்னு கூப்பிட்டா? தபாரி, எனக்கு 2 குறிதான். ஒண்ணு காய்கறி, இன்னொன்னு உன் மேல காதல் வெறி. வரேன். நீங்க வரேன்றியா? ஊடு திறந்துருக்கியா? இங்க என்ன ஊடு திறந்திருந்தா என்ன ஆயி போச்சு? பொருள் சொல்றதுக்கு உன்னை விட்டா வேற என்ன இருக்குது? வர்றவன் என்ன எடுத்துட்டு போயிருவான்? ஆமா, உங்க அண்ணன் மேட்னிக்கு தானே போயிருக்கான். ஆமா, அலிபாபா. அலிபாபா அவனை நான் பாத்துருக்கிறேன். திருடன் நீ பாருவா. போறா எப்போ? ஐயோ 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 பாத்தியாடி? அண்ணே, ஐயோ நாகோ, என்ன காப்பாத்துறா? ஒண்ணு மேட்டியா பார்க்க போயிருக்கான். ஏண்டா டேய், மேட்டியா காட்டாடுங்க. அலிபாபா தெரியுது? அதுவா அலிபாபா? அது என்னடா அது? நானும் பாக்குறேன், சொல்லி வச்ச மாதிரி சுத்தி காய்கறி போட்டு கரெக்டா பொத்துன்னு குழியிலே விழுவுற. மறுபடியும் அதே திருடனா? காரை பிடிச்சி வலிக்கிறானா? நான் இறங்கட்டா? வானாண்டா, புதக்குழி மாதிரி கால் உள்ள போயிட்டே இருக்குதுடா. டே, கை கொடுத்து என்ன காப்பாத்து. எந்த மடையனோ எனக்கு குழி பறிச்சுட்டானே. ஐயோ ஐயோ, குழி பறிச்சவன் மடையலடா, உள்ள விழுந்தானே அவன் தான்டா மடையா. அன்னைக்கு தண்ணிக்குள்ள பொந்துக்குள்ள போய் திருட ஒளிஞ்சுக்கிட்டான்னு என்ன ஏமாத்தினியே. அப்பே தெரியுண்டா உன்னை பத்தி. அதனாலதான் உனக்குன்னு ஒரு குழியை தோண்டி மேல புல்லு இலையெல்லாம் போட்டு உன்னை ஆற பிடிக்கிற மாதிரி பிடிச்ச. யானை பிடிக்கிறது, ஐயா குழந்தை தவணுகிறது. நான் தான் திருடன்னு எப்படா ஊர்ஜிதப்படுத்தி சொல்ற வெண்டக்கா? வெளியால் ஏண்டா திருட வர்றான்? என்னைக்குமே தெரிஞ்சவன் வேண்டப்பட்டவன் தான்டா குடிய கெடுப்பான். அது உலக சரித்திரம்டா. ராமாயணத்துல இருந்து எடுத்துக்க. அங்க விபீஷ்ணன் கெடுத்தான், கட்டவன பாரு, எட்டப்பன்னா காட்டி கொடுத்தான். எனக்கு சத்ரு உங்க உண்டு. ஐயோ, நான் குழிக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், எனக்கு சரித்திரமா சொல்றேன். அதானே சேத்திர பாட்டி தவிக்கிறாரு, காப்பாத்துங்க. உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறானே. உண்மையை ஒத்துக்கிறேன்டா. நான் தாடா இந்த காய்கறி எல்லாம் திருடினேன். ஆமா, நான் திருடுறப்பெல்லாம் எப்படா லொடக்குன்னு வந்து பிடிக்கிறேன். கடியாரத்துல மொத்தம் 3 முள்ளுடா. ஒண்ணு சின்ன முள்ளு, இன்னொன்னு பெரிய முள்ளு, இன்னொன்னு வினாடி முள்ளு. சின்ன முள்ளாகிய உன் தங்கச்சிய நீ பந்தோபஸ்தா பெரிய முள்ளா இருந்துகிட்டு சுத்திக்கிட்டே இருந்த. நான் வினாடி முள் மாதிரி இருந்துகிட்டு உங்க 2 பேரையும் சுத்திக்கிட்டே வந்தேன்டா. அதான்டா பிடிச்சேன். திருநத்துக்கு காரணம் மேல வந்து சொல்றேன். கைய குடுத்து என்ன துவைக்க விடு. கொண்டா கைய கொண்டா. அசிங்கம் பிடிச்ச வேலை. இப்ப சொல்றா, ஏன்டா திருண்ண? வாங்குற சம்பளம் வயிற்றுக்கு பத்தல. தங்கச்சி கல்யாணத்தை ஜாமுன்னு நடத்தணும்னு சொல்லி இந்த காய்கறி எல்லாம் திருண்ண. என்ன மன்னிச்சிடு. நீ சரியில்லை, முதல்ல நட. எங்க ஐயா வீட்டுக்கு? ஐயோ, நீயே பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுடுறா. அந்த பவர் எனக்கு இல்லடா. குழி வெட்டுற பவர் தான் உனக்கா? அங்க போனா என் மான கப்பல் ஏறிடும். உன் தங்கச்சி ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா அப்ப தெரிஞ்சிருவியா? நிச்சயமா தெரிஞ்சிடுவேன். சரி, ஒளிஞ்சு போட்டோம். உன் தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. மச்சான், நிஜமாவா? ஆமாடா மச்சான். இனிமே திருட மாட்டிய? சத்தியமா திருட மாட்டேன். இன்னில இருந்து நல்லவனா ஆயிடுவேன். சரி சரி, இந்த பாரு, பதறி போனான்னா
கதறன தங்கச்சியுமா சேர்ந்து செதறி போன காய்கறிகள் அள்ளிட்டு வாங்க. நானு இன்னைக்கு கறி குழம்போட கருவாட்டு துண்டை கடிச்சுக்கிட்டேன். அதனாலதான் உறக்கம் அப்படியே கண்ணை சுத்துது. பத்துமா அடா நான் இருக்குடா. விளக்க வேற விட்டுட்டு போயிட்டான். சரி 5 ரூபாய் தாளும். தங்கச்சி உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னனே, அவ்வளவும் பாவலா. அத உண்மை நினைச்சு அவன் போயிருக்கான். உனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கிறேன். இன்னும் 1 வாரத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயமாயிடும். ஏன் இவருக்கு என்ன? இவரு பல்லகள் எல்லாம் கூட எனக்கே குழி பறிச்சிருக்கான். என் உயிரை வாங்க பார்த்தா அவனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். நடக்காது. வேண்டாண்ணே, அந்த ஆள் ஒரு மாதிரி. இன்னும் ஒரு மாதிரி வெண்டைக்கால் அடிச்சா பொட்டுன்னு செத்துருவான். அவனை காட்டி என்ன பயமுறுத்துறியா? நீ ஒன்னா பார். உன்னை கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தியே அவன் மானத்தை வாங்கல. என் பேரு ஆறுமுகம் இல்ல. குட் ஈவினிங் மிஸ் லட்சுமி. குட் ஈவினிங். நீங்க கேட்ட நகை வந்திருக்கு. இத பாருங்க. வீட்டுக்கு வந்து அனாவசியமா தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் வீட்டு வந்து அப்பாட்ட காட்டுங்க. அப்பா எதுக்கு? கோர்ட்டுக்கு போறது நீங்க தானே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நாம பேசி அவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வேற ஆளை பாருங்க. லட்சுமி இனிமே இங்க வந்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். Be careful. எப்ப நான் உன்னை கடையில சந்திச்சனோ அப்பவே உன்னை அடையணும்னு திட்டம் போட்டு தான் வர வீசுறேன். சிக்கிக்கிட்டான்னு நினைச்சேன். அறுத்துக்கிட்டா போற. ஓ, என்னைக்கு இருந்தாலும் உன்னை நான் தொடாம விட மாட்டேன். அப்புறம் என்ன செஞ்சேன்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவரை மிரட்டிட்டு வந்துட்டேன். சத்தியம்மா நான் சொன்னது சரியா போச்சா? லட்சுமி, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன ஆயா? உங்க அப்பா உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆயா என்ன மன்னிச்சிரு ஆயா. என்னம்மா? அப்பாவுக்கு உனக்கும் தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னமா சொல்றேன்? நான் ஒருத்தரை விரும்புறேன் ஆயா. யார் அது? இன்ஸ்பெக்டர் சங்கர். நீ இன்னைக்கு பாக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல. அவருதான். என்ன ஆயா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, அவர் உனக்கு பொருத்தமானவரான்னு யோசிக்கிறேன். பார்த்தா நல்ல குடும்பத்து பையனாட்டம் தான் தெரியுது. அப்படின்னா உனக்கும் பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா அம்மா? முடிவு செய்ய வேண்டியது உங்க அப்பா இல்லையா? அதுக்காக நீ உன்கிட்ட முதல்ல சொல்றேன். இந்த பாரு, நீ போய் அப்பா கிட்ட சொல்லு. இப்ப அவர் நல்ல மூட்ல இருக்காரு. ஆயா போய் பிளீஸ் எனக்காக. ஆகட்டும்மா. முதல்ல நீ அந்த இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா வந்து பார்க்க சொல்லு. அதுதான் முறை. இல்ல பொன்னம்மா, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏய்யா, பணக்கார வீட்டு பையன் இல்லைங்கிறதுக்காக வேண்டாங்கிறீங்க? பணம் 10 தலைமுறைக்கு வேண்டியது எங்கிட்ட இருக்கு பொன்னம்மா. பின்ன என்னய்யா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பான உத்தியோகத்துல இருக்காரு. அதனாலதான் வேண்டாங்க சொல்றேன். பொன்னம்மா, உன் பொண்ணு விரும்புறது யார? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். உன் புருஷன் எப்படிப்பட்டவரு? ஆள் அடிக்கிறவர். இதுவரைக்கும் எத்தனை கேஸ்ல பிடிபட்டிருக்காரு? உன் பிள்ளைய பத்தி நீயே என்கிட்ட பல தடவை சொல்லி இருக்கிற. ஒரு திருடனா இருக்கிறானோ இல்ல கொள்ளக்காரனாவே மாறிட்டானோ, நாளைக்கு விதிவசமா அவங்க 2 பேரும் போலீஸ்ல பிடிபட்டு அவங்கதான் உன் புருஷனும் பிள்ளையோங்கிறது தெரிய வந்தா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வாழ்க்கப்பட்ட உன் பொண்ணோட கதி என்ன ஆகும்? அதை யோசனை பண்ணி பாத்தியா? அப்படி ஒரு சோதனை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா, இத்தனை வருஷமா என் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாத்தின பொண்ணுக்காக, நீங்க அவளுக்கு கொடுக்க போற பெரிய வாழ்வுக்காக, உங்க சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என் புருஷனையும் பிள்ளையும் தியாகம் செய்ய நான் தயங்க மாட்டேன். தயங்கவே மாட்டேன். உனக்கு அந்த உறுதி இருந்தா இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. மிஸ்டர் சங்கர், லட்சுமி உங்களை பத்தி சொல்லிச்சு. இருந்தாலும் உங்க அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் என்ன சொல்ல போறேன், நீங்க பெரியவங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் ரொம்ப அதிர்ஷ்டத்தாச்சு. பாத்தியம்மா, மாப்பிள்ளை என்ன அழகா சொல்லிட்டாரு. ஐயா வரணும், பாப்பா வரணும். பாத்தீங்களா, நான் தோட்டத்துல காலை வச்சேன். கண்ணெல்லாம் கத்திரிக்காயா மாறுது, புண்ணெல்லாம் புடலங்காயா மாறுது. ஆமா, காஞ்சி போன இடத்துல எல்லாம் பாஞ்சு பாடுபட்டதுனால்தான் காய்கறிகள் சாஞ்சு விளையுது. மூட்டை மூட்டையா மார்க்கெட்டுக்கு அனுப்புறேன், சில்லறையா விற்கிறேன், மிச்சத்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டாடுறேன். ஏய், கொண்டு வாங்கடா, உள்ள வைங்கடா, பந்தில உட்காருங்கடா. இன்ஸ்பெக்டர் ஐயாவா? என்னங்க பட்டு துண்டு வழுக்குது? ஏங்க, இந்த வாட்டி பாப்பா வண்டி ஓட்டும் போது ஏதாவது தப்பு பண்ணிச்சா? ஓவர் ஸ்பீடா, நோ பார்க்கிங்கா, உண்மையா, லைட் இல்லையா ஆள் சேதமா? பாருங்க, என்ன தப்பு பண்ணிருந்தாலும் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏங்க, உங்களுக்கு ஏங்க அது மேலேயே குறி? எப்ப பார்த்தாலும் என்ன தப்பு பண்ணுதுன்னு அதையே சுத்திட்டு இருக்கிறீங்க. நீ என்னம்மா
சொல்லி வச்ச மாதிரி அவர்கிட்டயே மாட்டுற. இல்லடா, இன்ஸ்பெக்டர் இந்த தடவை நம்ம கிட்ட மாட்டி இருக்காரு. அவரு ஓவர் ஸ்பீடா? இன்ஸ்பெக்டர் ஏன் நம்மகிட்ட மாட்டினாரு? அது இல்லடா, அவர் நம்ம வீட்டுக்கே வரப்போறாரு. ஏன் அவர் இருந்து வீட்டு பொறக்கூடி கொடுக்குறியா? நோட்டீஸ் விட்டாருடா, நம்ம வீட்டுல போஸ்ட் கேக்குறாரா? மண்டு மண்டு உங்களை இல்ல, தப்பா நினைக்காதீங்க. அப்படி எனக்கு ஒரு பேர் உண்டு உண்டு. சொல்றத புரிஞ்சுக்கடா. அவரு நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கல்யாணத்தை பண்ணிட்டு நான் இருக்கேன். ஐயோ, பாப்பாவுக்கு கல்யாணமா? எனக்கு கைய ஓடல கால் ஓடல. உங்களுக்கு எப்படி இருக்கு? தப்பு பண்றவங்க சார்ஜ் பண்ற நீங்களே இப்ப இந்த வீட்டுக்கு இன்சார்ஜ் ஆயிட்டீங்களா? பாலையாரு பாப்பா, நீங்க களவாணி பசங்களை அரெஸ்ட் பண்ற இன்ஸ்பெக்டர் உன் கண்ணால் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஜெயிலில் லாக்அப் பண்ணி வச்சிருக்கியா? இது கல்யாணம்ங்கிற ப்ரமோஷன் தான். அவன் எப்பவுமே அப்படிதானேம்மா. கொடுத்து வச்சவ பாப்பா நீ. இன்ஸ்பெக்டருக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. இனிமே லைட் என்ன, லைசன்ஸ் என்ன, பிரேக் என்ன, ஒண்ணுமே எல்லாம் வெச்ச வண்டி எடுத்துட்டு நீ வாட்டுக்கு வண்டியை ஓட்டலாம். அதுதான் நம்ம கிட்ட நடக்காது. ஓவர் ஸ்பீடுனா மட்டும் நமக்கு படுக்கவும் வரும். சங்கர், இவன் இருந்தா நல்லா பொழுது போகும் இல்ல? சரி, ஒரு நாளைக்கு உங்க அப்பா அம்மாவோட வந்தீங்கன்னா. சாரி சார், என் பெற்றோர் காலமாயிட்டாங்க. சொந்தக்காரங்களும் நண்பர்கள் மட்டும் இருக்காங்க. நண்பர்கள் போதுமே, பங்கு நிறைஞ்சிருமே, இடமே இருக்காது. ஒரு நல்ல நாள்ல வேண்டி உங்களோட வந்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் செஞ்சிருவோம். அன்னைக்கே முகூர்த்த தேதியும் குறிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? ஆல்ரைட் சார். அதைத்தானே சொல்ல முடியும், வேற என்னத்த சொல்ல முடியும்? கரும்பு திங்கிறது கூலியா? என்ன பாபா, இந்த ஆவணி டும் டும், அடுத்த ஆவணி கூவா கூவா. அது நீ பண்ணக்கூடாது, பிறகுற பையன் பண்ணணும். எங்கடா போற? இங்கே இருந்துட்டா தோட்டத்தை யார் கவனிக்கிறது?